தமிழ் சிறை டாக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இன்னொரு தேர்தல் முடிவு வெளிவந்திருக்கு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வழக்கம் போல எதிர்பார்த்தது போலவே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து எத்தனை ஓட்டு வாங்குவார்கள் என்று காத்து கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்க முடியாமல் தோல்வி அடைந்திருக்கிறது. உண்மையில் இந்த தோல்வி சீமானுக்கு கிடைத்த தோல்வி அல்ல, தமிழக மக்களுக்கு கிடைத்த தோல்வி. நீங்கள் தான்டா தோத்துட்டீங்க, திருடர்கள் ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஒரே விஷயம் இந்த கதையில் அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சி எதிர்த்து யார் யார் நின்னாங்க? திமுக, அவருடைய கூட்டணி கட்சிகள், பெரியாரிய அமைப்புகள், பெரியார் தொண்டர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், திராவிடர் கழகத்தை சார்ந்த அமைப்புகள், சில ஜாதி அமைப்புகள், பெரியாருக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர், சில கூலிப்படைகள், அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஒரே ஒரு வீரன் சீமானை எதிர்த்து இத்தனை பேர் களம் கண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 19 கட்சிகள் அமைப்புகளை எதிர்த்து ஒரே ஒரு நபர் ஜெயிச்சு இவ்வளவு தூரம் வாக்கு வாங்கியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். பாராட்டுக்கள் சீமானுக்கு. அவர் எவ்வளவோ தவறு செய்திருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இப்போதைய தவறுகளில் யார் குறைவாக செய்திருக்கிறோம் அவரைக்கு நாம் வாக்களிக்க வேண்டியது நம்முடைய கடமை, வேறு வழி இல்லை. இந்திய ஜனநாயக அமைப்பு அப்படித்தான் இருக்கு. தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் அவர் ஆட்சிக்கு வர முடியும் என்பது ஜனநாயக தேர்தல். இது ஜனநாயகம் அப்படித்தான் இருக்கு. இது சதவீத அடிப்படையில் யாரும் இங்கே தேர்வு செய்யப்படவில்லை, வாக்குகள் எண்ணிக்கை அடிப்படையில் தான். அதனால் யாரோ ஒருவரை நாம் தேர்வு செய்ய விட கட்டாயம். ஆனால் ஏற்கனவே திருடிக்கிட்டே இருக்கிறவங்க, கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கள மறுபடியும் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம தலையில நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிறது தான். அதை கரெக்டாக இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்களும் தங்கள் தலையில் தாங்களே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கி அதான் நடந்திருக்கு. ஏற்கனவே இந்த 4 வருஷமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுலேருந்து நாங்கள் வரும்போது என்னென்னமோ செய்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம், இதை கலட்டுவோம்னா சொன்னாங்க. கிட்டத்தட்ட முக்கால்வாசி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை. அதுலேயே செம்ம காமெடியாக உதயநிதி ஸ்டாலின்லாம் ஒரு செங்கல் எடுத்துக்காட்டி எய்ம்ஸுக்கு வெறும் செங்கல் தான் இருக்குது அப்படின்றாரு. ஆனால் அதே சமயம் அதை செங்கலை கீழே வச்சுட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த செகண்ட் நீட் தேர்வு இருக்காது அப்படின்றாரு. இன்னைக்கு என்னாச்சு? இந்த 4வது வருஷம் அடுத்த நீட் தேர்வுக்கு நேற்று தான் சொல்லிட்டாங்க டேட்டு. எங்கே போய் முட்டிக்கிறது? இதை எங்கே போய் தூங்குவார் உதயநிதி ஸ்டாலின்? எவ்வளவு பொய்கள், எவ்வளவு பொய் பிரச்சாரங்கள். உன்னைக்கு அரசு ஊழியர்களையும் ஒட்டுமொத்த ஓட்டையும் வாங்கினதுக்காக ஆட்சிக்கு வந்த உடனேயே அடுத்த 5வது நாள் நான் அதில் கையெழுத்து போடுவேன் அப்படின்னாரு ஸ்டாலின். எதில்? ஓய்வூதியம், பழைய ஓய்வூதியமே தொடரும்னு. இன்னைக்கு வரைக்கும் வரல. கடைசி என்னடா கேட்டால் முந்தா நாள் ஒரு அறிக்கையை விடுறாங்க. புதுசாக ஒரு கமிஷன் போடுறாங்களாம். அந்த கமிஷனை ஆலோசனை பண்ணி அறிக்கை கொடுக்குமா, அந்த அறிக்கையின்படி செயல்படுவாங்களாம். எப்படி முன்னாடி நம்ம அரசியல்வாதிகளாக சொல்லுவாங்கல்ல, ஒரு பிரச்சனையை நீர்த்து போகணும்னா ஒன்று கிணத்துல கள்ள தூக்கி போடுற மாதிரி போடுரு, இல்லையா கமிஷனை வச்சிரு அப்படின்வாங்களா. அது மாதிரி கமிஷனை வச்சுட்டாங்க. இப்போ இதை கமிஷனை வச்சு இனிமேல் விசாரித்து கொடுக்கணுமா. இதெல்லாம் எவ்வளோ ஏமாத்து வேலை. எத்தனையோ பிரச்சனைகளை திமுகவிடமிருந்து நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம் சொல்லி இப்போ கடைசியாக திமுக இருந்து நம்மளை யாரை காப்பாற்றுறதுன்னு தெரியல. அதுக்காக தான் திமுக இல்லாத ஒரு அணையை நாம் ஆதரிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் சீமான பல பேர் ஆதரிக்கிறாங்களே ஒழிய முழுக்க சீமானிசம் அப்படிங்கிறதுக்காக சீமான யாரும் தலையில தூக்கி வச்சு ஆடலை. இன்னைக்கு அவர் 234 சட்டமன்ற தொகுதியில் போட்டி போடுறாரு, அதனால ஆதரிக்கிறாங்க. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியில வந்து வரலாமே? செய்ய மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு அரசியல் முக்கியம், அவங்களுக்கு கட்சி முக்கியம். கட்சி தான் முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லை. அவங்க திமுக திருடுனா திருடிட்டு போறாங்க, விடுங்க. ஆனா எங்களுக்கு கட்சி முக்கியம், எங்க கட்சிக்கு அங்கீகாரம் வேணும், எங்க கட்சியோட சின்னம் அப்படியே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யறது? அதாவது ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி சேர்ந்து நாங்கள் ஜெயிக்கணும், 2 சட்டமன்ற உறுப்பினர் வேணும், ஒரு எம்பி பதவி அது வேணும். அது இல்லாட்டி எங்க கட்சியை கலைச்சிடுவாங்க, எங்க கட்சிக்கு சின்னம் கிடைக்காது. இப்படியெல்லாம் புலம்பி கட்சிக்கு அவருடைய சுயலாபத்துக்காக இப்போ அவங்க திமுகவை பாராட்டி திமுகவை ஏற்றி விட்டு இப்போ கடைசியாக திமுகவின் பரம்பரை அரசியல் அப்படியே வந்து கடைசியாக இன்பநிதியில் வந்து நிற்கிது. அடுத்த தலைவர் இன்பநிதி தான், அதையும் சொல்லிட்டாங்க. அது இந்த ஜல்லிக்கட்டு ஃபங்க்ஷன்லேயே தெரிஞ்சு போச்சு. அவர் இன்பநிதி வந்து உட்கார்றதுக்காக கலெக்டரை, ஐஏஎஸ் படித்த கலெக்டரை எழுப்பி விட்றாங்க. ஏங்க அப்பா, என்ன ஒரு சாதனை. இதில் பாலைவன ரோஜாக்கள் படத்தில் இவங்க தாத்தா தான் ஒரு வசனம் எழுதியிருப்பார். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஐஏஎஸ் படித்து பாஸ் பண்ண முடியுமா லட்சுமி கேட்பாங்க. அந்த படத்தில் ஒரு அமைச்சரை பார்த்து
அப்படி அந்த அம்மா கேட்டிருக்கணும். ஆனால் அந்த அம்மா எனக்கு வழக்கம் போல வாயை பற்றிட்டு எனக்கு ஒன்றும் பெரிய அவமானமே இல்லைன்னு ஒரே படம் போட்டுருச்சு. இதில் அந்த அம்மாவுக்கு அவமானம் இல்லை, ஐஏஎஸ் படிச்சு அத்தனை பேத்துக்கும் அவமானம். இவ்வளவு கெடுதல்களை செய்து கொண்டிருக்கும் திமுகவுக்கு மறுபடியும் வாக்களித்து குட்டிச்சவராக்கிட்டாங்க ஈரோடு கிழக்கு மக்கள். இதில் சீமான் தோற்றதே எங்களுக்கு பெரிய விஷயம். சீமானை நாங்கள் பார்ப்பது திமுகவுக்கு எதிர்ப்பாக பார்க்கிறோம் ஒழிய சீமான் என்ற தனி நபருக்காக அல்ல. அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சீமானைக்கு பதிலாக வேறு யாராவது ஒருத்தர் கொண்டு வாங்க, தாராளமாக ஆதரிக்கிறோம். எப்படி எங்களுக்கு திராவிட கட்சிகளின் இந்த கூட்டு திராவிட கொள்ளையடிக்கின்ற திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் எங்களுடைய ஒரே விஷயம். அதுதான், அதற்காக தான் சீமானை பாராட்டுகிறோம். ஒழிய சீமானை பாராட்ட வேண்டும் என்பதற்காக எங்கள் அம்மா அப்பா யாரும் பெற்று போடல. அவரை திமுகவை எதிர்ப்பதால் நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம், அண்ணா திமுகவையும் எதிர்க்கிறோம், பிஜேபியையும் எதிர்க்கிறோம், காங்கிரஸையும் எதிர்க்கிறோம். இப்படி இந்த கயவர்கள் அத்தனை பேரையுமே எதிர்க்கின்ற ஒரு காரணத்திற்காக, எதிர்ப்பாளர்களுக்காக அவருக்கு முன்னாடி கொடியில் பிடிச்சு நிற்கிறாங்களால நாங்களும் பின்னாடி நிற்கிறோம், அவ்வளவுதான். இப்போ அவர் வெளிப்படையாக நான் பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறேன், காங்கிரஸ்க்கு ஆதரவு கொடுக்குறேன், திமுக கூட்டணி சேர்றான்னா திமுக கூட்டணி சேர்றான்னா அவரை கழட்டி விட்டுருவோம், அவ்வளவுதான் காட்டுறது, புரிஞ்சு வச்சு காட்டுறது. ஆனால் திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுக்கும். திமுக கொள்ளையடிச்சாலும் பரவாயில்ல, திராவிடம் தான் கொள்ளையடிக்கிறதுக்கு முழு உரிமை பெற்ற ஒரே ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க மறைமுகமா. இந்த மக்களையில் என்னத்தை செய்யறது? எந்த செருப்பை கழட்டி அடிக்கிறது? ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப கோரமாக ரொம்ப கொடூரமாக இருக்குது. உண்மையாக அங்கே தோற்று போனது பணம், சீமான் இல்லை, மக்கள் தான், ஜனநாயகம் தான் தோற்று போயிருக்கிறது. எவ்வளோ பணத்தை கொடுத்துருக்காங்க தெரியுமா? பத்திரிகையாளர் என்னமோ எழுதுறாங்க, ஆனால் எல்லா பத்திரிகையாளர்களும் அதில் கட் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அவ்வளோ பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு 5000 அளவு கூட கொடுத்துருக்காங்க. அவருடைய ஒரே நோக்கம் சீமான் டெபாசிட் வாங்கக்கூடாதான். டெபாசிட் வாங்கிட்டு அவங்களுக்கு கௌரவம் போயிருமா? அடாடாடாடா, வருங்காலம் சொல்லும் ஐயா, நீங்கள் இந்த 5 காலத்தில் எவ்வளோ கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க, எவ்வளோ கொள்ளையடிச்சிங்க அப்படிங்கிறது. நாங்கள் திருடர்கள் தான், கொள்ளையடிப்போம், ஆனால் எங்களை மீறி எவனும் கூட எங்கள் உட்காரக்கூடாது. இதுதான் எங்களுடைய இந்த ஆளுங்கட்சியின் லட்சணம். இந்த லட்சணத்துக்கு ஈரோடு கிழக்கு மக்கள் செய்த அந்த துரோகத்தை நிச்சயமாக மன்னிக்கவே முடியாது, மிகப்பெரிய துரோகம். ஆனாலும் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு இடையிலும், இவ்வளவு கட்சிகள் கைவிட்ட நிலையிலும், பணபலம் இல்லாமல் வெறும் தொண்டர்கள் பலத்தை மட்டுமே வைத்து களத்தில் நின்று 24,000 ஓட்டுகளையாவது வாங்கி குவித்திருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அவருடைய தலைவர் சீமானுக்கும் என்னுடைய மிகப்பெரிய சல்யூட். தமிழக மக்களே, இந்த 1 வருஷம்தான் இருக்குது, அடுத்த வருஷமாவது சுதாரித்து இருந்துக்கங்க. இல்லைன்னா உங்கள் பேரங்காலத்தில் கூட இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த விடிவுகளும் நிச்சயமாக கிடைக்காது. நன்றி, வணக்கம்.